ஆமா. அழைத்த காரணம் என்னவோ? நம்ம இடத்துக்கு வேறவர் வந்திருக்காரு. எதுக்கு வந்திருக்காரு? மானத்தில் வந்திருக்காரு. மானம்ல ஒரு மண்ணா தங்கச்சி நீ வாட்டுக்கு அப்படி பொசு பொசு அடிச்சுட்டு சாப்பிட்டியல 4 பேரு. வந்த வேடுவர் மானத்தில் வந்திருக்காரு. ஏன் குளிர் வெள்ளிமலையை சேர்ந்த வேடுவர். இந்த வேடுவர் எதுக்கு வந்திருக்காரு சொல்லு. மானத்தில் வந்திருக்காரா? ஓடி வந்தமா இல்ல போயிடுச்சா பாட்டுக்குள்ள? ஓ மானை பிடிக்கணும்னு வந்திருக்காரு. நீங்க வந்து மான்குட்டிய பாத்தீங்களா? எவன் அடுத்த முன்னாடிக்கு ஆசைப்படுறானோ அது மாமியா சிறுக்குடா. அவ எப்பயோ ஊருக்கு போயிட்டா. எப்ப கெட்டு போச்சு? என்னைக்கு அவ அங்க போயிட்டாலும் எப்ப கெட்டு போச்சு? எப்பயோ கெட்டு போச்சுடா. 10 மணில கெட்டு போச்சுடா. நான் உங்க குடும்பத்துல தான் இருக்கேன். எனக்கு இவ இல்லைன்னாலும் பரவாயில்ல. அவங்க அம்மா ரூவா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். நீங்க தெருவுலே எதிரி. நீங்க மானை நீங்க பாத்தீங்களா? நீங்க 2 பேரும் பாக்கல. சரவணனுக்கு தலைவலிக்குதான். அண்ணா தலைவலிக்குதான் உனக்கு. ஆமா தங்கச்சி நீ என்ன சொன்னாலும் சரி தங்கச்சி. தலைவலிக்குதானமா? தங்கச்சி பக்கத்துல அடிக்கிற நாத்து நான் பாத்துக்கிறேன். ஆமா. அவனை கூட்டி ஓடியாச்சா? சரி. செஞ்சு வரேன். என்ன சொன்னீங்க? மாமா தங்கச்சியை பார்த்து கூட்டிவாங்க. வணக்கத்திற்குரிய மழை வேடுவரே வருக வருக வந்தாரே வருக வருக நிறைவேற்றி முகம் காட்டி இன்புறும் சங்க தமிழ்நாட்டின் மறுபடி உங்கள் கூட விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளங்க உரைத்தார். வேண்டி உதவி செய்ய எதுவாக இருக்கும் எடுத்து உரைங்கள் விடுவரே. மண்ணு தமிழகத்தின் மரமை இல்லாமல் வந்தாரி வரவிருக்கும் பழமையும் தவறாமல் எண்ணத்தில் தமிழ் இல்லாமல் இன்னார் என்று தெரியாது எனக்கு. பொன்னாரங்கள் புகழாரம் சூடிய தலைவியே வருக. இடத்துக்கு முதலிய வருகை என்ற தங்களை வரவேற்ற போதிலும் வெள்ளிமலைக்கு சொந்தக்காரன் வருகையிலே அழகான ஒரு மான்குட்டி கட்டழகு வெட்டை மானை கண்டேன். சென்னை பிடிப்பதற்காக மானோட நானோட நானோட மானோட அது அந்த திறந்த மான்குட்டி அகப்பட்ட இடத்துல நிற்கிறதுனால இடத்துக்கு தலைகின்ற முடியும். உங்களுடைய அனுமதியை பற்றி இந்த மான்குட்டியை கைப்பிடியால் கைப்பிடித்து கையோடு அழைத்து சொல்வதற்காக நிற்கிறேன். எனது மான் எப்படி மான் சொல்லுங்க அப்படின்றத எடுத்து சொல்லும் பொழுது மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே ஓ மீனிதா ஒரு பூந்தொட்டியே முத்து கொழு கொழு கண்ணங்கள் சாத்தி என் மனசு கூத்து ஓடல் மிகுந்த கசியம் பார்த்து என் நெஞ்சில புள்ள காத்து மான் குட்டியே புள்ளி மான் குட்டியே. ஒரு கண்ணி கதே உதட்டு வலி கதே உன்னாலே நிலவுரை திறப்பது நிலவுரை இருப்பது மனம் போல சிவப்பு இல்லை இது கற்போட கருப்பு இல்லை நீ தீரும் இடம் திட்டிக்குமே நீ பாட மறந்து போகுது உருக்கு திருத்தவனே குங்குமத்தை கருத்தவனே நீ வந்து பேச்சு குளிக்கையில் என்ன கொஞ்சம் பூசுனாயே
நனைஞ்ச மாதிரியே இருக்கு. ஒரு துளி, சிறு துளி, பெரு வெள்ளம். அப்படி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வாட்டுக்கு பாடி விட்டு போயிடுறீங்க. இந்த வழியை போக்குறதுக்கு நான் காலையில போய் 2 கோட்டர் அடிக்கிற மாதிரி இருக்கு. மது, மாது, சூது. சூது. என்ன? மதுவை இருந்தனால் உடலுக்கு கேடு. என்றாலும் கூட அழகான அற்புதமான எனது மான். இந்த மான்குட்டி நடந்தால் மானுடைய இடை பாத்தீங்கன்னா எல்லாரும் ஆரம்பத்துல அப்படிதான் சொல்லுவாங்க. நடை அழகு, உடை அழகு, பேரழகி அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. நீங்க நினைக்கிறீங்க ஆசை 60 நாள், போக 30 நாள் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன? இந்த மான் அப்படி கிடையாது. வேற எப்படி? நடந்த நடை அழகு நீங்க புதுவிதமான ஆளா? புதுவிதமான மட்டும் இல்ல, எல்லாருமே அப்படிதான். இந்த மான் புதுவிதமான மானுங்க. புன்னகை திருச்சி வச்சுங்களேன். புன்னகையிலிருந்து வரக்கூடிய அந்த போன்ற அழகான அரிசி போன்ற அந்த பற்களுடைய இந்த மான்குட்டி அப்படியே சிரிச்சா இந்த புன்னகையை பார்த்த உடனே எத்தனை நாளைக்கு ரசிப்பீங்க? சிரிச்சா எத்தனை நாளைக்கு ரசிப்பீங்க? பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம் காலம் ஃபுல்லா. அப்படிப்பட்ட மான் இந்த மான். இது பொய். என்னது? உங்கள மாதிரி ஆளு எல்லாரும் சொல்றதுதானே அது. இதுதாங்க மெய்யே. அது பொய்ங்க. பாருங்க. என்ன? அன்பு கொண்ட வாழ்க்கையே நிலையானது, அற்புதமானது. சிலை ஒன்று இருந்தாலும் கூட அந்த சிலையை பார்த்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா நீங்க என்னதான் சொன்னாலும் எனக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை வர மாதிரி ஏதாவது சொல்லுங்க, நான் நம்புறேன். இங்க பாருங்க, வாழ்க்கையில நம்பிக்கை மனிதனுக்கு தேவை. நம்பிக்கை. யானைக்கு பலம் தும்பிக்கை. பாத்தீங்களா? யானைக்கு பலம் தும்பிக்கை, மனிதனுக்கு பலம் நம்பிக்கை. நம்பிக்கை வச்சா தானே அழகு. ஆமா, நம்பிக்கை வைக்கணுங்க. அதுக்கு நம்பிக்கை இல்லாத வாழ்க்கை. நம்பிக்கை வச்சு ஒருவேளை ஏமாந்துட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்க நினைக்கலாம் நம்பிக்கை எங்க வைக்கணும், எப்படி வைக்கணும், எந்த இடத்துல வைக்கணும், யார் மேல வைக்கணும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இல்லையா? அப்ப நம்ம நினைக்கிற நினைப்பு சரியா இருக்கணும். நம்ம பார்க்கிற பார்வை சரியா இருக்கும் பொழுது என்கிட்ட இந்த மாதிரி எனக்கானது, எனக்கு சொந்தமான மாடு, எனக்காக பிறந்து வளர்ந்து வளர்க்கப்பட்ட. இதுக்கு ஒரு முக்கிய எடுத்துக்காட்டு என் மிருதங்க வாசிக்கிற மிருதங்க. இவங்கிட்ட சொல்லி கொடுத்தா ஆள் ரூம்ல ஒழுங்கா வாசிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. அப்படி இல்லையா அந்த ஆளு ஒத்தைய அடிச்சுடுச்சா. நான் என்று சொல்லால் உதடுகள் கூட ஒட்டாது. நான் என்று சொல்லி பாருங்க, உதடு ஒட்டும். புரியல? அப்ப இந்த இடத்துல நான் வந்திருக்கேன்னா எனக்காக சொந்தமான வாங்க இந்தங்க பிடிச்சுக்கணும் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். சொல்லலனா பாண்டிய நானு நேரம் பார்த்து சரியான நேரத்துல நேரத்தை பார்த்து மான்குட்டி தூக்கிட்டு போறேன். அப்படியா? சரி, இதுக்கு முன்னாடி மான்குட்டி பிடிச்சிருக்கீங்களா நீங்க? ஒரு மான்குட்டி இருக்குங்க. ஒன்று தின்னோனதுக்கு அந்த மான்குட்டியோட இந்த மான்குட்டி ஒண்ணு சேர்த்துங்க. பக்கத்துல இடது பக்கமும் வலது பக்கமும் வச்சு இந்த மான்குட்டியை பக்கத்துல பாத்தீங்களா பார்த்து பார்த்து அப்படியே அணைச்சு கட்டி. எங்க வீட்டுல குழந்தை இருக்குன்னு வச்சுங்களேன். முதல்ல ஒரு குழந்தை பிறக்கும். முதல்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையின் மீது இருக்கக்கூடிய எல்லா அன்பையும் கொட்டி கொட்டி பாசத்தை எல்லாத்தையும் முழுமையா கொட்டி வளர்த்துருவாங்க. இரண்டாவதாக ஒரு குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அடுத்து என்ன ஆகும்? அதே எல்லா பாசத்தையும் கொட்டி வளர்ப்பாங்களா? கிடையாது. கொஞ்சம் இந்த குழந்தைகிட்ட இருந்து பாசத்தை எடுத்து அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா இப்ப ஒரு மிட்டாய் கொடுக்குறோன்னு வச்சுங்களேன். ஒரு மிட்டாயை ஒரு குழந்தைக்கு அப்ப உடனே முழுமையா கொடுத்துருவோம். அப்ப ரெண்டாவது ஒரு குழந்தை இருந்துச்சுன்னா அப்ப இன்னொரு குழந்தை பாவம் தானே. அப்ப அந்த மிட்டாயை ரெண்டா பிரிச்சு நீ உனக்கு கொஞ்சம் உனக்கு கொஞ்சம். நீங்க சொல்றது வாழ்க்கையில் என்ன கேட்டீங்கன்னா நடக்கிற நடைமுறையில சரியா இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிறது மாதிரி அதான் நான் ஒண்ணு இருக்குல்ல, அப்புறம் ஒண்ணு வச்சுட்டு உங்களுக்கு எதுக்கு இன்னொன்னு? எங்க ஒன்னோட ஒண்ணு சேர்க்கணுங்க. அதான் நீங்க இருக்கீங்கல்ல, அதுதான் இன்னொன்னு சேர்க்கணும்ன்றதுக்காக வந்து. அப்ப உங்களோட இன்னொன்னு சேர்த்தா 3 ஆயிருமே. பாத்தீங்களா? என்ன ஒண்ணு எத்தனை? 2. இந்த ஒண்ணு வேற, இந்த ஒண்ணு வேறங்க. ஏன் இந்த வெந்த ஒண்ணு வேற? ஒண்ணு சேர்ந்தா எத்தனை? ஒண்ணு 2 தாங்க. ஒண்ணு தானா? இங்க வரல. இந்த ஒண்ணு இது பக்கத்துல ஒண்ணு, இதோட ஒண்ணு சேர்ந்தா எத்தனை? 3. பாத்தீங்களா? இப்ப நான் ஒண்ணு, என் பக்கத்துல இடது பக்கம் ஒண்ணு, வலது பக்கம் ஒண்ணு, ஆக மொத்தம் 3. ஒருவனுக்கு ஒருத்தி என்பதுதான் பழமொழி. நீங்க புதுமொழியாக்கலாம்னு நினைக்கிறீங்க? என்னையே நினைச்சிட்டு இருக்கு. அதாவது என்னையே நினைச்சு என்னையே உருகி உருகி உருகி. ஏங்க ஒருத்தர் நினைக்கிறாங்கன்றதுக்காகலாம் போய் இது பண்ண முடியுமாங்க? ஏங்க என்னோடதான் வாழணும்னு ஒரே நம்ம நினைப்புல இருக்கு. என்ன பண்ணுது? அப்படியா? ஒருவேளை அப்படி நினைப்புல ஆரம்பிச்சுன்னா அப்படி நினைப்புல இருக்க மான்குட்டி விட்டுட்டு போன நல்லா இருக்க. இந்த காட்டுல விட்டுட்டு போனோம்னா அந்த மான் என்ன பண்ணு ஏறி போயிருங்க, துரும்பாய் இணைச்சு போயிடும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த துரும்பாய் இணைச்சு போச்சுன்னா தாங்காதுமா. ஓஹோ, அப்படிப்பட்ட மானுமா. அதனால ஆமா பிடிக்காம போக மாட்டீங்க. பிடிக்காம போக மாட்டேன். கண்டிப்பா வேணும். பிடிக்காம அந்த பிடிக்காம இல்ல, மானை பிடிக்காம இடத்துல. ஓ, உங்களுக்கு 2 அர்த்தம் தெரியுது அதுல. பாருங்களேன், 1க்கு 2ங்க. என்கிட்ட தமிழ்ல மட்டும்தான் ஒரு வார்த்தைக்கு 1 இருந்து 25 90 அர்த்தங்கள் வரை இருப்பதாக சூடாமணி நிகழ்ச்சி சொல்கிறது.
அப்படிதானே? அதனால மான்குட்டி தானே தெரியும் மான்குட்டி தான் தெரியும். எல்லாருக்கும் ரெண்டுதாங்க. ஆனால் தான் கற்ற கல்வியோடு சேர்த்து மூன்றாம் அறிவு. என்ன வழி ஏழாக இவருக்கு அப்படின்னா ஒரு பொருளை ஒருத்தவங்களுக்கு கொடுக்கும் பொழுது மனசாட்சி விரோதம் இல்லாம சிரிச்ச மொத்தம் வந்தாங்க அப்படின்னு கொடுக்கணும். அப்படி கொடுக்குறப்ப தன்னோட நகக்கணிந்து தன்னுடைய கண் ரெண்டு ஏழாம் இவர் நல்ல மனிதம் தவத்தால் அருள் ஞான பெற்றவருக்கு அனந்தம் விழி என்றார். அப்படின்னா தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகளுக்கெல்லாம் முடிவில்லாத அளவில்லாத கண்கள் அப்படின்னு அர்த்தமா. முதல் காவலன் அண்ணன் வீரதேவர், இரண்டாவது காவலன் என் உயிர் உயிர் தோழி, மூன்றாவது காவலன் நான்.
எங்க அண்ணனோட காவலை மீறி, என் தோழியோட காவலை மீறி, என்னுடைய காவலையும் அத்துமீறி உங்க மான்குட்டி எப்படி உள்ள வந்திருக்க முடியும்? இந்த காவலெல்லாம் மீறி இந்த மான்குட்டி என்ன பாக்குற பார்வை எட்டி 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 தட்டி 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 என் பக்கத்துல ஒட்டி ஒட்டி வர்றதுக்கு நினைக்கிறது வானே. நாங்க ஆளிலை பூமியும் காயும் அழிதர் பலமும் உண்டோ எல்லாம் தன்குடி என்றே வந்து வாழும் வாலிபர் வந்து தேடி வந்திருப்பார் கோடான கோடி. ஆளில் இல்லையாதி போனா வந்திருப்போருண்டா? வந்திருப்பா வந்திருக்கிறதுனாலதான் வந்திருக்கேன். பறவை இனங்களை கண்டு எப்படி பறவை இனங்கள் வந்து பறவைகளை கண்ட உடனே வந்து போலையா? என் மான பார்த்த உடனே நானும் வந்துட்டேன். உங்களுக்கா? என் மான பார்த்த உடனே நானும் நிக்கிறேன். என் மான் என்ன பார்க்குது, நான் மானம் பார்க்கிறேன். என்கிட்ட கொடுத்தவர்கள் பலர், கொடுப்பவர்களுக்கு என்று தனி பெருமை. இவற்றையெல்லாம் கடந்து இந்த மான்குட்டி இந்த இடத்துல நான் பிடிச்சு வச்சுங்களேன். இந்த இடத்துக்கு சிறப்பு, இந்த ஊருக்கு சிறப்பு, அவங்களுக்கு ஒரு சிறப்பு, இதுல எனக்கு ஒரு பெருமை. இது எல்லாமே சிறப்பு. இந்த சிறப்பெல்லாம் கொடுக்கணும்ன்ற நினைப்பு, இதையெல்லாம் ஏத்துக்கணும் அப்படின்றது இருக்கணும்ல. எதுக்கு இருக்கணும்? இருக்காது. இங்க பாருங்க, ஆள் இல்லைன்னா பணம்னு அர்த்தம். பணம் வந்து யாருக்கிட்டையாவது வந்துச்சுன்னா அந்த பணத்தை உள்ளவங்கள்ட்ட சொந்தக்காரங்க எல்லாம் வந்துருவாங்க. எப்படியா இருந்தாலும் பணம் ஒண்ணு இல்லைன்னா யாருக்கும் மதிக்க மாட்டாங்க. இப்ப உங்கள்ட்ட என்ன இருக்குன்னு அந்த மான்குட்டி உங்கள்ட்ட தேடி வருது. பணம் என்பது இன்னைக்கு என் கையில இருக்குன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அவங்க கையில இருக்கும். உங்க கையில இருக்க. ஆமா, உங்க கையில இருக்க பணம் வந்து மறுநாள் என்ன பண்ணா அடுத்த கிழமை வந்து அங்கே போயிடும். அங்க இருக்க பணம் மறுபடியும் மாறும். மாறி இப்படி ஒவ்வொரு இடங்களா போய் பணம் போய்கிட்டே இருக்கும். ஆனா மனம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மனம் வந்து ஒரே இடத்துல மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. ஒன்றை செய் நன்றை செய் அது இன்றை செய். அதனால இன்னைக்கு மான்குட்டிய நேற்றே வந்திருப்பேன். நேற்று மான்குட்டி வந்து நேற்று பிடிச்சிருக்காரு நினைச்சிருப்பேங்க. மான்குட்டிய நாளைக்கு வந்து நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பேன். மான்குட்டி இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு உருட்டி திரட்டி சுத்தமா செய்து அதுக்கு உயிர் கொடுத்து வச்சு அனுப்பி வச்சிருக்காருங்க. அதனாலதான் இந்த மான்குட்டி இன்னைக்கு பிடிக்க வந்திருக்கேன். அப்ப இன்னைக்கு கண்டிப்பா பிடிச்சிருவீங்க. எட்டி எட்டி பாக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குது, கட்டி முத்தம் கேக்குதம்மா, எட்டி எட்டி பாக்குதம்மா, கட்டி முத்தம் கேக்குதம்மா, இடையில வரக்கூடிய மனத்துளிகள் மண்ணிலே வந்தவுடனே ஒரு வாசம் வருது பாத்தீங்களா? ஆமா, இந்த வாசம் வந்துருச்சுன்னு சொன்னா இந்த வாசத்தை பார்த்த உடனே ஆகா மழை வரப்போகுது பாத்தீங்களா?
அப்ப காற்று அடிக்கும் பொழுது ஒரு தென்றல் காற்று வீசும் பொழுது ஒரு குளிர்ந்த காற்று வந்தா என்ன நினைக்கிறேன்? உணர முடியும். உணர முடியுதுல? ஆமா. அதே போல ஒரு பூந்தோட்டம் இங்க இருக்குன்னா அந்த பூந்தோட்டத்தில் வரக்கூடிய நறுமலர்கள், இந்த நறுமலர் வாசம் வந்து மூக்குல இருக்கிற பொழுது அங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதே போல புகையை பார்த்த உடனே நான் கேக்குறேன், ஒருத்தருக்கு வந்து அதான் காதல், ஒருத்தர் 2 பேருக்கு வந்தாதான் காதல், ஒருத்தருக்கு வந்து அதுக்கு பேர் காதலா? பாக்கல, ஒருத்தருக்கு வந்தா காதல் இல்லையா? இல்லங்க, 2 பேருக்கும் வந்தாதானே காதல், அதானே சேரும், அந்த காதல் தானே சேரும். காதல் என்றால் என்ன? அன்பு. அன்பு. அன்பு என்பது எங்க இருக்கு? மனசுல இருக்கும். மனசு தானே? அப்ப மனதுல என் மனதுல இருக்க அந்த அன்பு மறுபடியும் இன்னொரு மனதுல வர்றதுக்கு என்ன செய்யுறீங்களா? என்ன பண்ணணும்? இங்க பாருங்க, வர்றதுக்கு முதல்ல பார்க்கணும். பக்கமா போகணும். பார்த்துட்டேன். இல்ல நம்ம போய் பார்க்கணும். பக்கமா அப்படி போகணும். அப்படி போகும்போது வெட்கம் வரீங்க. இல்லங்க, எடுத்துக்காட்டுக்கு சொல்ல வரேன். நல்லா சொன்னீங்க. அப்படி வெட்கப்பட்டு போகும்போது, அப்படி வெட்கப்பட்டு அப்படி பின்னாடி போகும்போது, அப்படி வெட்கப்பட்டு பின்னாடி போகும்பொழுது அப்ப என்ன ஆக பார்வையில எல்லாத்தையுமே பார்த்தா காதல் வந்துருமா? பாக்குறவங்களை பார்த்தா தான் காதல் வரும். தங்கச்சி தூக்கிறவா காதல் ரொம்ப பேசுறாருல. கடிதம் வாடி வா வெள்ளிப்பட்டி யாருக்கு? என் மான் வா வெள்ளிப்பட்டி டோல்கா தாண்டி ஏங்க, நான் என்ன சொல்றேன், ஒரு காதலை வந்து வெளிப்படுத்துறது எப்படி வெளிப்படுத்தலாம்? ஒரு காதலை வெளிப்படுத்துறது ஒரு கடிதத்துல அன்பே அஞ்சுவார், என்னார் மெல்ல அசைத்து பேசுவார், கிட்ட வந்தா என்னை பார்த்த உடனே எஞ்சி போகிறாயே, என் வாழ்க்கைக்கு நீ எப்போது எட்ட போகிறாய் அப்படின்னு கவிதையில முடியல, கவிதை மொழியில காதல் செய்யலாம். அதே போல கண்ணுக்கும் கண்ணுக்கும் வருவது காதல். ஆமா, அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார். கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தாள் காதல் என்று அர்த்தம். ஆமா, வந்துச்சா? இப்ப காதல் வந்துச்சுல? வெளிப்படுத்தாம காதல் வரும். எப்படி காதல் வரும்? அதுதாங்க இந்த காதல் என்பது. அதுவே காட்டுக்குள்ள முள்ளுக்குள்ளேயும் தெரியுது. அப்படி இருக்கும்போது அதுக்கிட்ட வந்து சொன்னா அதுக்கு எப்படி தெரியும்? உள்ளுக்கு, அதாவது கோபம் இருக்கிறது குணம் இருக்கும். கண்டிப்பா. இங்க வரல, வேணும்ன்ற வெறுப்பு இருக்கிறது தான் வேணும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும். அப்படியா? அம்மா அப்படி என்ன இருக்க மாதிரி தெரியலையே. இங்க வரல, எண்ணங்கள் இருந்தா தாங்க நல்லது. கேட்டா இங்க வரல, ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்லுங்க. அதாவது கோவலன் கண்ணகி, ஆமா இருக்காங்க. கோவலனுடைய கால் சிலம்பு இருக்கு பாத்தீங்களா? ஆமா. கோவலனுடைய கால், அதாவது கால் சிலம்பு வந்து ஏந்தி போறாங்க. அப்படி ஏந்தி போய் இருக்கக்கூடிய இடம் வந்து கடை சிலம்பு ஏந்தல் கிடைச்சதுதான் இன்னைக்கு மதுரை ஆயிடுச்சு. ஆமா. அப்ப அதுல இருந்தது முத்துக்களா மாணிக்கங்களா? மாணிக்க பறவைகள். மாணிக்க பறவைகள் இருக்கக்கூடிய கோவலன் வந்து கொண்டு போகும் பொழுது தன்னுடைய அந்த கோவலனுடைய மனைவி என்ன பண்றா, தன்னுடைய கணவனை கொன்ற பிறகு நேர போய் கேட்கிறா, ஐயா என்கிட்ட இருந்தது மாணிக்க பறவைகள். அதே போல இந்த இடத்துல உங்ககிட்ட இருந்தது என்ன? முத்து பறவைகள். அப்ப முத்துக்களும் மாணிக்கங்களும் இருக்குன்னா எடுத்து அடிச்சு உடைச்சு பாருங்க, தெரியும் இல்ல? அப்ப உடைச்சாங்கல்ல, உடைச்ச உடனே வந்துச்சா? தெரிஞ்சிச்சுல. தெரிஞ்சிச்சுல? அதுல வேற இதுல வேற தான் இருந்துச்சு. இருந்துச்சுல? அங்க இருந்தது என்னது? மாணிக்கம். ஆமா. அப்ப நான் என்ன சொல்றேன், இந்த இடத்துல மாணி இருக்குன்றல்ல, நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல இல்லைன்னு சொல்லும்போது உங்க இதழ் மட்டும் தாங்க இல்லைன்னு. அதனால இங்க வாங்க, இதழ் மட்டும். ஓஹோ ஓஹோ அதை நினைக்கும் பொழுது மனதில்
தெரியுமா? என்ன செய்ய? மான்குட்டிக்குரிய அங்க லட்சம் அடையாளத்தை சொல்லிருங்க. அப்படியா? மான்குட்டியோட அங்கலட்சண அடையாளங்களை அப்படியா? சரி. கழகி பொன்விழி கூட கவி பாடுதே கலையே உன்விழி கூட கவி பாடுதே கண்ணத்திலேயே உன்னிய கூட ஒளி வீசுதே கழகி பொன்விழி கூட கவி பாடுதே நிலவோடு விளையாடும் நாளாவும் நிலவோடு விளையாடும் நாளாவும் நானே அனைவோதும் பாராட்டம் நானே அனைவோதும் பாராட்டம் நானே அனுராக நிலையே அனுராக நிலையே கழகி பொன்விழி கூட கவி பாடுதே கண்ணத்திலேயே உன்னில கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே கலையே உன்விழி கூட கவி பாடுதே நிலக்காதல் அமுதாரம் ஏகாந்த ராணி நிலக்காதல் அமுதாரம் ஏகாந்த ராணி இசையோடு பாடும் வேதாந்த ராணி இசையோடு பாடும் ஏகாந்தராணி எமையாடும் நிலையே எமையாடும் நிலையே ஆராய்ச்சி கழகி பொன்விழி கூட கவி பாடுதே கண்ணத்திலேயே உன்னில் கூட ஒளி வீசுதே ஒளி வீசுதே கலையே உன்னில் கூட கவி பாடுதே என்னால் மான்குடியில அங்கலட்சண அடையாளங்களை சொல்லுங்க. இப்படி பாடும்போது இப்படி பக்கம் இடத்த நீங்க வாசிக்க சொல்லணும். பேரின்பத்தோடு இருந்து மான்குடி அங்கலட்சண அடையாளங்கள் காயாத கடல் போயே கவனேந்தி விளையாடும் கலையினமே ஆ, ஆ, காயாத கடல் பாகே கவனேந்தி விளையாடும் கலையினமே காயாத
ஏதோ ஒரு பெண் குட்டிக்கான அடையாளம் போல் தெரிகின்றது. எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று ஏதோ அடியேதோ உன்னிடம் அதுவரை உன்னை எந்த பெண்ணிலும் இல்லாத ஏதோ ஏதோ அடியேதோ உன்னிடம் இருக்கிறது. அண்ணனுக்கு மயிரங்களை காணோம். வந்தவர் நான்குட்டி தேடி வரவில்லையா? என்னடா உன்னைத்தான் தெரியுதா? எதுக்கு வட்டிக்கு வாங்குவா? ஆனா இன்னொரு விஷயம், என்னப்பு அண்ணனுக்கு 120 வயசாகி சாமி கும்பிடுவோம். சரி சாமியை கும்பிடா. புதியது புதியது அனைத்தும் புதியது, என்றும் புதியது என்றும் புதியது. புலவர்
சுவாமி வள்ளி, வேணுமாக வந்ததும் நானே, வேணுமாக வந்ததும் நானே. நான் ஆடிய திருவிளையாடை அப்படி இருக்க உமக்கு வேண்டிய வரங்களை சுவாமி, இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தேவயானை வழியில் விளைக்காமல் வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அப்படியே ஆகட்டும். வள்ளி தெய்வானை என்ற பெயருடன் சிறப்புடன் பெயர் பெற்று விளங்குவாய் என்ற வரத்தை அளிக்கிறேன். முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து மலைக்கிறது. முருகாவும் பாட்டெல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து முருகாத மனம் இங்கு காணவில்லையே, முருகாத மனம் இங்கு காணவில்லையே, கண்ணீர் பெருகாத விழியேதும் போனவில்லையே. நாடகத்தை இதுவரை முறையாக ரசித்த அன்பு விஸ்வகர்மா அன்பு குடும்பத்தார்களுக்கும் கிராம பொதுமக்களுக்கும் விழா குழுவினர்களுக்கும் மற்றும் இந்த நாடகத்தை உலக நாடு முழுக்க கொண்டு செலுத்த வேண்டும் என்று இங்கே சிறந்த முறையில் வீடியோ எடுத்துக் கொண்டிருக்கும் அன்பு நண்பர்களுக்கும் வெளிநாடு வாழும் நண்பர்களுக்கும் எங்களது நாடக கலை குடும்பத்தின் சார்பாகவும் வந்திருக்கும் கலைஞர் மக்கள் சார்பாகவும் நாடகத்தின் உறுப்பு பட்டியைச் சேர்ந்த துரைராஜ நடிகர் நடிவு மாமா பெருமாள் ராஜ் அவர்கள் சார்பாகவும் கையாளர் நன்றிகள் நன்றிகள்.